சூழலியல்ல யூஜின் ஓடமுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றதையும் இவர் எதனால் நவீன சூழலியலின் தந்தைன்னு போற்றப்படுறாருன்றதையும் பார்க்கலாம். யூஜின் ஓடம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு உயிரியலாளர். இவர் 1913 செப்டம்பர் 17 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூ ஹாம்ப்ஷருடைய சொல்லிவன் கவுண்டியில் இருக்கிற நியூ போர்ட்டில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் யூஜின் பிளசன்ஸ் ஓடம். இவர் 1939ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினோயில் இருக்கிற சாம்பைன் அர்பனாவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினோய் அர்பனா சாம்பைனில் இருந்து பிஎஸ்டி இன் ஜுவாலஜி, அதாவது விலங்கியல்ல முனைவர் பட்டம் பெற்றாங்க. அதை தொடர்ந்து 1940ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஜார்ஜியாவுடைய ஆத்தன்ஸில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவில் இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் பயாலஜி, அதாவது உயிரியல்ல கற்பிப்பாளராக இவருடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்தாங்க. அப்போ இவர் இக்காலஜின்ற சூழலியல்ல ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. அதாவது பொதுவாக ஒரு உயிரினத்தையும் அந்த உயிரினம் சார்ந்து இருக்கக்கூடிய சூழலையும் சேர்த்து படிக்கிறது தான் இக்காலஜி அப்படின்ற சூழலியல். அதில் தான் இவருடைய ஆராய்ச்சி பணியை யூஜின் ஓடம் தொடங்கியிருந்தாங்க. அந்த காலத்துலலாம் இக்காலஜி அப்படின்றது ஒரு சாதாரணமான டிஸ்கிரிப்டிவ் சயின்ஸாக தான் பார்க்கப்பட்டு வந்தது. அதாவது இப்போ சூழலியலானது அந்த காலத்தில் சாதாரணமாக விளக்கப்படக்கூடிய ஒரு அறிவியலாக பார்க்கப்பட்டது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு தாவரம் வளருது அப்படின்னா அந்த தாவரம் எப்படி வளரும் அப்படின்றத விளக்குவாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய இப்போ ஒரு வாழ்விடத்தில் ஒரு தாவரம் வளருது அப்படின்னா அந்த தாவரம் வாழக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மண்ணின் தன்மை, அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர், அதுக்கப்புறம் அங்கு வீசக்கூடிய காற்றின் வேகம், அங்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம், வெப்பநிலை, இதெல்லாம் அடிப்படையாக வச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி தாவரங்கள் வளருது அப்படின்னு விளக்குவாங்க. இதுவே பாறையாக இருந்தது அப்படின்னா அந்த பாறையில் பாசிகள் தான் வளரும். அதுக்கப்புறம் அந்த பாசிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காளான் பூஞ்சைகள் எல்லாம் வளரும். அதுக்கப்புறம் அவைகள் அமிலத்தை வெளியிட்டு அந்த பாறைகளை மண்ணாக மாற்றி அதுக்கப்புறம் அங்கே சின்ன சின்ன புற்கள் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புதர்கள் மண்டும். அதை தொடர்ந்து சின்ன சின்ன மரங்கள் வளர்ந்து பெரிய பெரிய மரங்களாக மாறி அடர்ந்த காடாகவே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி அதை விளக்கக்கூடிய ஒரு அறிவியலாக தான் சூழலியலை பார்த்தாங்க. ஆனால் அதை இவர் அப்படி பார்க்காம ஒட்டுமொத்தமாக அதை ஒரு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் லெவல், இந்த ரெண்டு இதில் அடிப்படையாக வச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி சூழலியலை யூஜின் ஓடம் மாற்றினாங்க. இப்போ இது எப்படி அப்படின்றத சொல்கிறேன். பொதுவாக இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, பாசி, புற்கள், புதர்கள் போன்ற தாவரங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற இந்த கரடி, சிங்கம், புலி, மான், ஆடு, மாடு போன்ற விலங்குகளாக இருக்கட்டும், இது மாதிரியான உயிரோடு இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களும் அதே மாதிரி மண், தண்ணி, காற்று, வெளிச்சம், வெப்பநிலை அப்படின்னு சொல்லி உயிரற்ற நிலையில் இருக்கக்கூடிய இவைகளும் ஒன்றை ஒன்று பிணைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இக்கோசிஸ்டமை இவர் விளக்கினாங்க. அதை ஒட்டுமொத்தமாக இவர் நேச்சர் அப்படின்ற இயற்கையினுடைய ஒரு அடிப்படை செயல்பாட்டு அழகு தான் இந்த ஒட்டுமொத்த இக்கோசிஸ்டமே அப்படின்றத இவர் விளக்கினாங்க. இப்போ இதை நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். பொதுவாக இப்போ நம்மளுடைய சூரிய ஒளி இருக்குது அப்படின்னா அது உயிரற்றது. அதே மாதிரி மண் உயிரற்றது, அதே மாதிரி தண்ணி உயிரற்றது, காற்றினுடைய வேகம், அதே மாதிரி வெப்பநிலை, வெளிச்சம் எதுவுமே உயிரற்றது தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உயிரற்ற அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் உயிருள்ள உயிரினங்கள் வாழுது. உதாரணத்துக்கு சூரிய ஒளி, அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அந்த சூரிய ஒளியை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிரினம் முதல்ல பயன்படுத்தும்னா தாவரம் தான். தாவரங்களானது சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை செய்யும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த தாவரங்களை சார்ந்து தான் இப்போ சூரிய ஒளியை சார்ந்து தாவரங்கள் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த தாவரங்களை சார்ந்து தான் தாவர உண்ணிகள் இருக்கும். ஆடு, மாடு, மான்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அவைகளெல்லாம் அந்த தாவரங்களை உட்கொள்ளும். அதுக்கப்புறம் அந்த ஆடு, மாடு, மான் இவைகளை புலி, சிங்கம் போன்ற விலங்குகள் வேட்டையாடும். ஸோ இப்படி இந்த உலகத்தில் ஒன்றை ஒன்று பின்னி பிணைஞ்சு ஒட்டுமொத்த இக்கோசிஸ்டமே இயற்கையினுடைய ஒரு அடிப்படை செயல்பாட்டு அழகாக இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக இவர் விளக்கினாங்க. ஸோ சூரிய ஒளி இல்லாமல் தாவரங்கள் இல்லை, தாவரங்கள் இல்லாமல் தாவர உண்ணிகள் இல்லை, தாவர உண்ணிகள் இல்லாமல் விலங்கு உண்ணிகள் இல்லை. ஸோ இது எதுவுமே இல்லாமல் இந்த உலகமே இல்லை.
ஸோ இப்படி இந்த உலகத்தினுடைய இக்கோசிஸ்டத்தை இவ்வளோ அழகாக யூஜின் ஓடம் தான் வந்து பார்த்தாங்க. அதை பார்த்தது மட்டும் இல்லாமல் இவருடைய யங்கர் பிரதரான ஹாவர்ட் டி ஓடம் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் இக்காலஜிஸ்ட் அவர் கூட இணைஞ்சு அதை ஒரு புத்தகமாக எழுத தொடங்கியிருந்தாங்க. எழுதி 1953ஆம் ஆண்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இக்காலஜி, அதாவது சூழலியலின் அடிப்படைகள் அப்படின்ற டைட்டிலில் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. அதனால் வரைக்கும் அந்த புத்தகம் வெளிவர்ற வரைக்கும் சூழலியலானது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்டிவ் சயின்ஸாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த புத்தகத்தில் இவர் வந்து அதை குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அண்டு சிஸ்டம் லெவல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை வந்து விளக்கியிருந்தாங்க. இன்னும் கூடுதலாக சில தகவல்களை சொல்கிறேன். இதை இவர் வந்து எப்படி குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அப்படின்னா என்ன, அளவு பகுப்பாய்வு, ஒரு கணக்கிடுறது அப்படின்னு, இதை எப்படி இதில் இவர் கொண்டு வந்தார் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ சூரிய ஒளி, அந்த சூரிய ஒளி வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த வெப்பத்தை வந்து தாவரங்கள் வந்து பெறுது. ஸோ தாவரங்கள் வந்து அதை வந்து பெற்று அந்த சூரிய ஒளியை பெற்று அது வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அது வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கும் தாவரங்கள். அதுக்கப்புறம் வந்து தாவரங்களை உட்கொள்ளக்கூடிய பிரைமரி கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஆடு, மாடு, மான் இவைகள் தான். அதுக்கப்புறம் செகண்டரி கஸ்டமர்ஸ் வந்து இந்த சிங்கம், புலி. ஏன்னா அவைகள் வந்து அந்த ஆடு, மாடு, அதே மாதிரி மான் இவைகளை வந்து வேட்டையாடி தின்னும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆற்றல் அப்படின்ற அந்த எனர்ஜி ஃப்ளோ, அது வந்து அந்த ஒரு எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும். ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு யூஜின் ஆடம் வந்து விளக்கினாங்க. இப்போ இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ சூரிய ஒளியை தாவரங்கள் பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை பண்ணும். அப்படி ஒளிச்சேர்க்கை பண்ண உடனே அந்த தாவரங்களை முழுமையாக வந்து ஆடு, மாடு, மான் போன்ற விலங்குகள் வந்து சாப்பிடாது. ஏன்னா சில நேரங்களில் அந்த தாவரங்களினுடைய இலைகளை சாப்பிடும், வேற விட்டுரும். அப்போ அந்த தாவரம் பெற்ற முழு ஆற்றலை இந்த உயிரினங்கள் வந்து பெறதில்லை, அதிலிருந்து கொஞ்சம் ஆற்றலை வந்து பெறுது. அதுக்கப்புறம் அந்த உயிரினத்தை மற்ற உயிரினங்கள் வேட்டையாடுறதுக்குள்ள அந்த உயிரினங்களினுடைய உடம்புல இருந்து வேர்வை வழியாக அவங்க வந்து உட்கொண்ட அந்த ஆற்றல் வெளியேறும், எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி அவங்களுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்சிதை மாற்றம் எப்படி வந்து உடம்புல செரிமானம் ஆகுறது, ஸோ அதன் மூலமாகவும் ஆற்றல் வந்து ஃப்ளோ ஆகி, எனர்ஜி ஃப்ளோ ஆகி வெளியேறும். அதுக்கப்புறம் அந்த உயிரினங்கள் ஓடுறது, நடக்கிறது, இது மாதிரியான செயல்பாடுகள்னாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றல் வெளியேறும். அதுக்கப்புறம் அவைகளை வேட்டையாடக்கூடிய சிங்கம், புலி போன்ற விலங்குகளுக்கு இன்னமும் வந்து கொஞ்சம் ஆற்றல் தான் வந்து கிடைக்கும். அதாவது சூரிய ஒளியிலிருந்து இப்போ 100% ஆற்றலை தாவரங்கள் பெறுது அப்படின்னா அதில் 90% ஆற்றல் வந்து வீணாயிரும். 10% ஆற்றலை தான் ஆடு, மாடு, மான்கள் வந்து உட்கொள்ளும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவரங்களுக்கும் வந்து வேர்வை வழியாக வந்து அவங்க பெற்ற அந்த எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும். அதே சமயம் அந்த தாவரங்களினுடைய இலைகள் காஞ்சு போய் உதிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த தாவரங்களை முழுமையாக வந்து இந்த தாவர உண்ணிகள் உண்ணாது. சில நேரங்களில் கொஞ்சம் தாவரத்தை உண்ணுட்டு அந்த தாவரத்தினுடைய வேர்கள் எல்லாம் அப்படியே விட்டு போயிடும். இந்த புற்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதனுடைய வேர்கள் எல்லாம் விட்டுரும். அப்போ அதிலேயே வந்து ஒரு 90% ஆற்றல் வந்து போயிடும். வெறும் ஒரு 10% ஆற்றலை தான் இந்த உயிரினங்கள்லாம் உட்கொள்ளுது. அதுக்கப்புறம் அது உட்கொண்ட அந்த 10%த்தில் அவைகள் வந்து ஓடுறது, தாவுறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்புல வேர்வை வெளியேறது, வளர்சிதை மாற்றம் ஏற்படுறது அப்படின்னு இந்த மெட்டபாலிசம் ஆகுறது, இதன் மூலமாகவும் அவங்களுடைய ஆற்றல் இன்னும் அதிகமாக ஃப்ளோ ஆகி வெளியேறும். அதுக்கப்புறம் அதில் 90% இழந்த பிறகு மிச்ச 10% தான் சிங்கம், புலி போன்ற உயிரினங்கள் வந்து பெறும். அது எப்படின்னா, இப்போ தாவரங்கள் வந்து 90% வந்து தாவரங்கள்ல இருந்து விட்டுட்டு இந்த மற்ற உயிரினங்கள் வெறும் 10% உட்கொள்ளுது அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த 10%த்தில் 90% அப்படின்னா எவ்வளோ? 9. ஸோ 9% வீணாயிரும் இந்த விலங்குகளினுடைய செயல்பாட்டின் மூலமாக. மிச்சம் இருக்கக்கூடிய 1% தான் மற்ற இந்த உயிரினங்களை வேட்டையாடக்கூடிய உயிரினங்கள் பெறுது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு 100% ஆற்றல் சூரிய ஒளியிலிருந்து தாவரங்களுக்கு கிடைச்சாலும் அதில் 90% வந்து வீணாக போய் 10% தான் மற்ற இந்த தாவர உண்ணிகள் உட்கொள்ளும். அந்த 10%த்தில் 90% வீணாகி மிச்ச 10%, அதாவது ஒட்டுமொத்த 10%த்தில் 90% அப்படின்றது 9, மிச்சம் 10% அப்படின்றது 1. ஸோ 1% ஆற்றலை தான் இந்த மற்ற சிங்கம், புலி போன்ற உயிரினங்கள் பெறுது. ஸோ தாவரங்கள் 100% ஆற்றலை பெறுது. அதே வந்து தாவர உண்ணிகள் 10% ஆற்றலை பெறுது. தாவர உண்ணிகளை உண்ணக்கூடிய விலங்குண்ணிகள் 1% ஆற்றலை பெறுது. இதனால தான் தாவரங்கள் அதிகமாக இருக்குது, தாவர உண்ணிகள் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த தாவர உண்ணிகளை உட்கொள்ளக்கூடிய விலங்குண்ணிகள் அதை விட இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளோ அழகாக குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸாகவும்
சிஸ்டமேட்டிக் லெவல்லையும் இவர் வந்து விளக்கினாங்க. ஸோ இதை அடிப்படையாக வச்சு பார்த்தாலே எதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லேயே தாவரங்கள் தான் அதிகம், அது ஏன் அப்படின்னு இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தாவரங்கள் அதிகம், அந்த தாவரங்களுக்கு பிறகு இந்த ஆடு மாடு அதே மாதிரி மான் இது போன்ற உயிரினங்கள் அதிகம். அதுக்கப்புறம் இதை தாண்டி அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சிங்கம் புலி எல்லாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ 1000 தாவரங்கள் இருக்குது அப்படின்னா 100 தாவர உண்ணிகள் தான், ஆடு மாடு மான் போன்றவைகள் 100 தான் இருக்கும். அதில் வந்து இந்த சிங்கம் புலி போன்ற உயிரினங்கள் 10 தான் இருக்கும். ஸோ இதில் ஏன் இந்த எண்ணிக்கை மாறுபடுது அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய ஆற்றலை பொறுத்து தான். ஸோ ஆற்றல் வந்து மறுபடியும் வந்து கிடைக்காது, அது வளிமண்டலத்திலேயே கலந்துரும். அந்த எனர்ஜி ஃப்ளோலாம் வந்து அப்படியே வளிமண்டலத்திலேயே அது வந்து அப்படியே வந்து போயிடும். ஸோ எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அப்படி ஃப்ளோ ஆகும்போது அதாவது சூரியன்லேருந்து தாவரத்துக்கும், தாவரத்துலேருந்து தாவர உண்ணிக்கும், தாவர உண்ணியிலேருந்து விலங்குண்ணிக்கும் அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டே போய் அது முழுமையாக வந்து வீணாக போயிடும் அப்படின்றத இவர் விளக்கினாங்க. அதுக்கப்புறமா இதே இதுலேயே இவர் வந்து மெட்டீரியல் சைக்கிளிங் பற்றியும் விளக்கினாங்க. மெட்டீரியல் சைக்கிளிங் அப்படின்னா இப்போ நீர் இருக்குது, கார்பன் இருக்குது, அதேமாதிரி நைட்ரஜன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இவைகள் எல்லாமே வந்து உயிரற்ற மெட்டீரியல். ஸோ இவைகளினுடைய சுழற்சியை பற்றி விளக்கினாங்க. இப்போ எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும், அது வீணாக போயிடும், அது வந்து சுழற்சி அடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ளோ ஆகிட்டே குறைஞ்சிட்டே போய் வீணாக போயிடும். ஆனால் மெட்டீரியல்ஸ் ஆனது சைக்கிளிங் சுழற்சி முறையில் மறுபடியும் கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு இவர் விளக்கினாங்க. இப்போ இதை எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த மெட்டீரியல்ஸில் நம்ம தண்ணியை எடுத்துப்போம். தண்ணி வந்து ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்னா சூரிய ஒளினால் அந்த தண்ணீர் வெப்பமடைஞ்சு நீராவியாக மாறி மேலே போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மற்ற விலங்குகள் அனைத்துமே அந்த நீரை போய் குடிக்கும். ஸோ இப்போ மேலே மேகத்துக்கு போன அந்த நீராவி எல்லாமே வந்து நீராக மாறி மழையாக பொழியும். அதே சமயம் இந்த விலங்குகள் வந்து குடித்த நீர் எல்லாமே வந்து சிறுநீராகவும் கழிவுகளாகவும் வந்து வெளியேறும். ஸோ இப்படி வெளியேறி மண்ணுக்கு உரமாகவும் மண்ணுக்கு நீராகவும் போகும். அந்த விலங்குகளினுடைய வேர்வையும் வெளியேறி அதுவும் நீராவியாகி போகும். ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக நீரானது குறையவே குறையாது. ஒரு இடத்துல நீர் இருக்குது, அது நீராவியாகி போகுதுன்னா மறுபடியும் அது இந்த நிலத்துக்கே வந்துடும். அதேமாதிரி விலங்குகள் அதை குடித்தாலும் அதை வெளியேற்றும் போது அதுவும் வந்து மறுபடியும் நமக்கு தேவையான நீராக கிடைக்கும். ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த நான் தண்ணியை வச்சு சொன்னேன், அதே மாதிரி தான் கார்பன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் இது போன்றவைகளும் இது எல்லாமே வந்து மெட்டீரியல் சைக்கிளிங் ஒரு சுழற்சி முறையில் மறுபடியும் தோன்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதையும் வந்து இவர் இதில் வந்து விளக்கியிருந்தாங்க. ஸோ இதனால தான் இந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இக்காலஜி அப்படின்ற புத்தகமானது மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றது. இதை இவர் 1953 இவருடைய யங்கர் பிரதரான ஹார்வர்ட் டி ஓடம் கூட இணைஞ்சு வெளியிட்டதுக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவில் வெற்றி. எந்த அளவுக்குன்னா உலகம் முழுவதிலும் இக்காலஜி அப்படின்னு ஒரு விஷயத்தை படிக்கணும்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இக்காலஜி அப்படின்ற இந்த புத்தகம் தான் கையில் இருக்கும். இது இல்லாமல் இக்காலஜி படிக்கவே முடியாது. இது இல்லாமல் இக்காலஜி படித்தா அது மாடர்ன் இக்காலஜியே கிடையாது, அது ட்ரெடிஷ்னல் இக்காலஜி. ஸோ நவீன சூழலியல் பற்றின புரிதல் வந்து ஏற்படுறதுக்கு இந்த புத்தகம் மிக அடிப்படையான காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் 1960களில் இவர் இன்னும் பல்வேறு விஷயங்களை விளக்கினாங்க. 1960கள் மற்றும் 1970களில் அதில் குறிப்பாக இவர் விளக்கின மிக முக்கியமான விஷயம்தான் இந்த இக்கோசிஸ்டம் டெவலப்மெண்ட். இது இக்கலாஜிக்கல் சக்சஷன் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது இக்கோசிஸ்டம் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சூழல் வந்து டெவலப் ஆகிட்டே போகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு எப்படி சூழல் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு காலத்தில் அதிகமான பனிப்பாறைகள் இருந்தது அப்படின்னா அந்த பனிப்பாறைகள் எல்லாமே வந்து அரைச்சிக்கிட்டே போய் கொஞ்சம் கொஞ்சமாக பனிப்பாறைகள் குறைஞ்சி அந்த இடத்துல பாறைகள் தெரிய ஆரம்பிக்கும் போது மெல்ல மெல்ல அந்த பாறைகளில் காற்றிலிருந்து பரவி வந்த பாசிகள் அது எல்லாமே வந்து வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் காளான் பூஞ்சைகள் எல்லாம் வளரும். அதுக்கப்புறமா அது அங்கேருந்து அந்த அந்த பாசிகள் பூஞ்சைகள் காளான்கள் எல்லாமே அந்த பாறையை வந்து மண்ணாக மாற்றும். கொஞ்சம் கொஞ்சமாக அது அமிலத்தை வெளியிட்டு அது மண்ணாக மாற அதில் புற்கள் வளரக்கூடிய தன்மையை அந்த மண் வந்து ஏற்படுத்தும். அதன் மூலமாக அங்கே புற்கள் வளர ஆரம்பிக்கும். புற்கள் வளர்ந்தால் அந்த புற்களை சார்ந்து புதர்கள் வளர ஆரம்பிக்கும். புதர்கள் வளர்ந்தால் அந்த புதர்களினுடைய நிழலை பயன்படுத்தி சின்ன சின்ன மரங்கள் வளர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன மரங்கள் வளர்ந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழலை பயன்படுத்தி பெரிய பெரிய மரங்கள் வளரும்.
அது காலப்போக்கில் அடர்ந்த காடாக மாறி மிகப்பெரிய வனமாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து இக்கோசிஸ்டம் டெவலப்மெண்ட் அப்படின்றது அல்லது இக்கலாஜிக்கல் சக்சஷன் அப்படின்றது. இதை இவர் ரொம்ப அருமையாக விளக்கினாங்க. எப்படின்னா 2 ஸ்டேஜாக இவர் பிரித்தாங்க. ஒன்று யங் டெவலப்பிங் ஸ்டேஜ், இன்னொன்று வந்து மெச்சூர் கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு. இப்போ யங் டெவலப்பிங் ஸ்டேஜ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த பனிப்பாறைகள் நகர்ந்து போய் பாறைகளில் பாசிகள், காளான்கள், பூஞ்சைகள் எல்லாம் வளர்றது தான் யங் டெவலப்பிங் ஸ்டேஜ். ஸோ இப்படி வளர ஆரம்பிக்கும் போது புற்களும் வளரும், புதர்களும் வளரும். இது வந்து எப்போ வேணால் அழியக்கூடியது. இங்கே லோ டைவர்சிட்டி தான் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல பாசிகள், பூஞ்சைகள், காளான்கள், புற்கள், புதர்கள் மட்டும் இருக்குது அப்படின்னா அங்கே சின்ன சின்ன பூச்சிகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி உயிர் பன்முகத்தன்மையில் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய புற்களுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய புற்களையே வந்து அழிச்சிரும். அதன் மூலமாக இப்படி யங் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து மறுபடியும் அழியும். அது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். இதை வந்து இவர் விளக்கினாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், வெறும் புற்கள், புதர்கள் தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பறவைகள் வர்றதுக்கு பெருசாக வாய்ப்பே இல்லை. பூச்சிகள் வரும், அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு பறவைகள் வரும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய புற்கள் எல்லாமே வந்து நோய்வாய்ப்பட்டு அழிய ஆரம்பித்தா பூச்சிகளினுடைய எண்ணிக்கை குறையும். அப்போ அந்த பறவைகளினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நிலையற்றதாக இருக்கும். இதுவே மெச்சூர் கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இந்த புதர்களுக்கு அப்புறம் வளரக்கூடிய சின்ன சின்ன மரங்கள், பெரிய பெரிய மரங்கள். ஸோ இப்படி மாறின பிறகு என்ன நடந்தாலும் அது அழியவே அழியாது, ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு இவர் சொன்னாங்க. எப்படின்னா அந்த மிகப்பெரிய வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாவரத்துக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து ஒரு தாவரம் அழிஞ்சா கூட மற்ற தாவரங்கள் இருக்கிறனால அந்த தாவரத்தில் இருந்து நிறைய பூச்சிகள் வந்து அந்த தாவரத்தில் வாழும். அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்குன்னே அந்த தாவரத்தில் நிறைய பறவைகள் வந்து கூடு கட்டி வாழும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் வந்து வாழ ஆரம்பிக்கும். இப்படி வாழ ஆரம்பிக்கும் போது அந்த பெரிய பெரிய விலங்குகளினுடைய கழிவுகள், இப்போ மாடு இருந்ததுன்னா மாடு சாணம் போடுது அப்படின்னா அந்த மண் வந்து இன்னும் நல்லா வளம் பெறும். அப்படி வளம் பெற்றால் இன்னும் நல்லா அந்த மண் வந்து உயிரோட்டமாக இருந்து நிறைய தாவரங்கள் வளரும். ஸோ இப்படி ஒரு உயிரினம் அழிஞ்சா கூட மற்ற உயிரினங்கள் அந்த இக்கோசிஸ்டத்தை காப்பாற்றிடும். ஸோ இப்படி மெச்சூர் கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு இக்கோசிஸ்டம் டெவலப்மெண்ட்டை இவர் வந்து 2வது பகுதியாக பிரித்தாங்க. இது வந்து ஸ்டேபிளானது, அழியவே அழியாது. ஒருவேளை காட்டுத்தீ வந்து அழிஞ்சா கூட மறுபடியும் அந்த காடு அப்படியே காலப்போக்கில் உருவாகிரும் அப்படின்றதையும் இவர் விளக்கினாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த சூழலியலை நவீனமயமாக்கி அவ்வளோ பல ஆண்டுகள் பார்க்கப்பட்ட அந்த டிஸ்கிரிப்டிவான சயின்ஸாக பார்க்கப்பட்ட இக்காலஜியை குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அண்டு சிஸ்டமேட்டிக் லெவலில் பார்க்கறதுக்கு இவர் தான் வந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அண்டு பயாலஜிக்கல் அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து இந்த நான் சொன்ன அந்த மண், அதுக்கப்புறம் வந்து தண்ணி, இது போன்றது. அதுக்கப்புறம் வந்து பயாலஜிக்கல் இன்டராக்ஷன்ஸ், இது வந்து உயிரினங்கள். ஸோ உயிரற்றதும் உயிரினங்களும் இணைஞ்சு ஒரு கோஹிரண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத இவர் வந்து விளக்கினாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் உயிரற்றவைகளும் உள்ளவைகளும் இணைஞ்சு தான் ஒரு இக்கோசிஸ்டத்தையே உருவாக்குது. இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட அந்த இக்கோசிஸ்டமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற அந்த ஒரு புரிதலை இவர் வந்து ஏற்படுத்தினாங்க. அப்போ நம்ம இந்த இயர்லி டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சூழலை காப்பாற்றுறதுக்கு பதிலாக ஏற்கனவே நல்லா வளர்ந்து முடிஞ்ச மெச்சூர் கிளைமேக்ஸ் ஸ்டேஜ், பெரிய பெரிய காடுகள், அவைகளை பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த புரிதல் இதன் மூலமாக தான் ஏற்பட்டது. ஏன்னா மெச்சூர் கிளைமேக்ஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது தான் ஸ்டேபிளாக இருக்கும், அழியாது அப்படின்ற புரிதல் ஏற்பட்டது. அப்போ ஒரு உயிரினத்தை வேட்டையாடக்கூடாது, ஒரு தாவரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இவர் விளக்கின இதன் மூலமாக தான். ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் இவர் பண்ணாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10 அன்னைக்கு இவருடைய 88 வயசில் உயிரிழந்தாங்க. இவர் உயிரிழந்திருந்தாலும் இந்த நவீன சூழலியலுக்கு இவர் ஆற்றின பங்களிப்பு ஆழப்பெரியது. அதனால தான் இவர் வந்து இன்று வரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இக்காலஜி, அதாவது நவீன சூழலியலின் தந்தை அப்படின்னு போற்றப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பணிபுரிஞ்ச யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா, அங்கே வந்து இவருடைய பேர்லேயே வந்து ஓடம் ஸ்கூல் ஆஃப் இக்காலஜி அப்படின்னு சொல்லி ஒன்று நிறுவப்பட்டிருக்கு 2007 காலகட்டத்தில். ஸோ இப்படி யூஜின் ஓடம் வந்து இறந்த பிறகும் இவர் இவ்வளோ கௌரவங்களை பெறாருன்னா இவர் வாழும்போது இவர் செஞ்ச சாதனைகள் தான் காரணம். ஸோ இப்பேற்பட்ட யூஜின் ஓடம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அதேமாதிரி மேலும் தகவல் இதை பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து அதை டெக்ஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன், அதை படித்தும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.